ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆசை ஆசையா சுண்டக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா என் சுண்டைக்காய் இப்படி கருகி போச்சு. அத அப்படியே வெண்டைக்காய் குழம்பா செஞ்சுட்டேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு அதிகமா சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாரி வதங்குனதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா வதக்கி விட்டுறலாம். அது வதங்குற கேப்ல நான் கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு வெண்டைக்காயும் வதக்கி வச்சுக்கிறேன். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்ல அரைச்சு வச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமா சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 5 தக்காளி அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ இது கூட வதக்கி வச்ச வெண்டைக்காய போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தேங்காய் பால் அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில கொஞ்சமா வெல்லம் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா, வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க் யூ.